ஐயா கோபித்துக் கொள்வார்களோ அது அவர்களுக்கு ரிசர்வேஷன். இன்னும் சில பேருக்கு இந்த நேரத்தில் இதை பற்றி பேசினால் அம்மா கோபித்துக் கொள்வார்களோ என்று ரிசர்வேஷன். ஒரு காலத்தில் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்கின்ற பாடலை கேட்டு அந்த உணர்ச்சி வசப்பட்டு அதனாலே திராவிட இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட வாலிபர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆனால் அந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஐயா பின்னாலே இருக்கிறோம், நீங்கள் நினைக்கிறீர்கள் அம்மா பின்னாலே இருக்கிறோம். ஆனால் உங்கள் இருவருக்கு எல்லோருக்கும் ஒன்று புரியவில்லை. ஐயாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் பயப்பது அங்கே இருக்கிற அம்மம்மாவும். ஆக தெளிவு நம்மிடத்திலே வர வேண்டும். எரிவதை இழுத்தால் கொதிப்பது அடங்கும். கருணாநிதியின் மூலமாக, ஜெயலலிதாவின் மூலமாக டெல்லியில இருக்கிற தமிழின எதிர்ப்பு தலைவிக்கு ஆதரவாக வெண்சாமரம் வீசுவதற்கு நீயும் நானும் நேரடியாக வீசிவிட்டால் அவருடைய கடைக்கன் பார்வையாது கிடைக்குமா இல்லையா? எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் 47 இருந்து இன்று வரை ஒரு ஆளுங்கட்சி தமிழ்நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதாக நான் பார்க்கவில்லை. சமீபத்தில் பார்த்தேன். அந்த போராட்டம் எதற்காக? தமிழ்நாட்டு மீனவர்கள் 530 பேர்கள் சிங்கள கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவா? இது சாதாரண காவிரி பிரச்சனையில் நம்முடைய உரிமை மறுக்கப்படுகிறது, அதை தர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு போராட்டமா? இல்லை, அது நமக்கு அவசியமே இல்லை. முல்லை பெரியாறு அணை 6 அடி உயரம் உயர்த்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியும் அதை ஏற்க மறுக்கிறதே கேரள அரசு. அதை நிர்பந்திக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டா அது உங்களுக்கும் எனக்கும் எதற்கு தேவையில்லை. பாலாற்றிலே தண்ணீர் விட வேண்டும், அலமாட்டி அணை வேண்டாம் என்று சொல்வதற்காகவா? இல்லை. நான் தென்னந்தோப்பு வைத்திருக்கிறேன். நான் ஒரு தேங்காய் 2 ரூபாய்க்கு விற்கிறேன். நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு வாங்குகிறீர்கள்? அந்த இடைத்தரகர்களை ஒழிப்பதற்காகவா? இல்லை. நான் உயர்நிலைப் பள்ளியிலே 1960ஆம் ஆண்டு சேர்ந்த போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கருணாநிதியுடைய பையன், மூத்த பையன், பல பேருக்கு தெரிந்திருக்காது, மூக்காமுத்து, அந்த குடும்பத்திலேயே ஒரு நல்லவன் அவன் தான். பாவம் குடிபோதையால் அவருடைய வாழ்க்கை சீரழிந்து விட்டது. தான் பெற்ற பிள்ளையுடைய வாழ்வு சீரழிந்ததற்கு இந்த குடிதான் காரணம் என்று தெரியாத ஒரு மைனர் பேர்வழி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நாங்கள் இருவரும் ஒன்றாக படித்தோம், ஒரு அறையிலே தங்கி இருந்தோம். அப்பொழுது தலைவலி என்றால் எதிரிலே ஒரு டாக்டர் இருப்பார். போய் பார்த்தவுடனே ஒரு சின்ன பாட்டிலே சிவப்பு மருந்து தருவார், குலுக்கி சாப்பிடவும். காய்ச்சல் என்றால் அதே டாக்டரிடம் போனால் அதே பாட்டில் அதே மருந்து, குலுக்கி சாப்பிடவும், அதே சொல். வயிற்று போக்கா அதே பாட்டில் அதே மருந்து அதே குலுக்கி சாப்பிடவும். அது சர்வரோக நிவாரணி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனைக்கும் சர்வரோக நிவாரணமே வாய்தா ராணி ஜெயலலிதாவை எதிர்த்து போராட்டம். மானம் கெட்டவர்கள், இது ஆட்சியா? எவருடைய பிரச்சனை தீர்ந்தவருடைய போராட்டத்தான். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நகரத்திலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அன்றாட வாழ்க்கையை பறிபோனதே. அதை தவிர உங்களுடைய போராட்டம் எதை சாதித்தது? சீமானை ஏன் கைது செய்து என்று கேட்டால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் மோதலை தூண்டுகிறார். கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டும் என்று சொல்வதை போல காவல்துறையிடம் அனுமதி பெற்ற நேரத்தை கடந்து பேசினார். இப்படி எல்லாம் பேசினால் நாங்கள் எல்லாம் சிறைக்கு போக தயார் எல்லாம் சொன்னார்கள். நான் அதை சொல்ல மாட்டேன். இன்றைக்கு தமிழ்நாடு கோலாபுரம் குடும்பத்தை தவிர எல்லோருக்கும் திறந்த வழி சிறைச்சாலை தான். வேலூரில் இருந்தாலாவது நிம்மதி, நேரத்திற்கு சோறு கிடைக்கிறது. அந்த வகையிலே சீமான் தப்பித்தார். நரமோடும் வடமோடும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் தான் டீ குடிக்க போனால் கூட 5 ரூபாய்க்கு டீ கிடைக்கும்.
முன்னாலே நண்பர் சொன்னதை போல கழிப்பிடத்துக்கு போனாலே 5 ரூபாய் கேட்கிறார். சிறைச்சாலையில் அந்த தொல்லை இல்லை. ஆகவே தமிழக முதல்வரிடம் நான் வேண்டுகோள் வைப்பது, ஒட்டுமொத்த 7 கோடி தமிழர்களை நீங்கள் வேலூரிலோ பாளையங்கோட்டையிலோ திருச்சியிலேயோ உள்ளே வைத்து விடுங்கள், நாங்கள் நிம்மதியாக இருப்போம். இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் மோதலை உருவாக்குகிறோம். அதற்காகத்தான் சீமானுக்கு சிறை என்றார். நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்துடைய டிஜிபி லத்திகா சரண், சென்னை மாநகரத்துடைய கமிஷனர், போலீஸ் ஒரு மிடுக்கு இருக்கணும். நம்ம டிஜிபியை பார்த்தா ஐயோ பாவம், என்ன பண்றது? போலீஸ் மந்திரியே வீல் சேர்ல போற போது போலீஸ் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு போலீஸை நான் குறை சொல்ல மாட்டேன், அது சிறப்பான போலீஸ் தான். அது அரேபிய குதிரையை போல ஓட்டுகிற ஜாக்கியை பொறுத்து தான் அவருடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு காலத்திலே சிறந்த ஜாக்கியில் இந்த குதிரையை ஓட்டினார்கள். பல்வேறு ரேஸிலே முதல் பரிசை பெற்றது. இந்தியாவிலே மிகச்சிறந்த போலீஸ் என்கிற பட்டத்தை பெற்றது. இன்றைக்கு வீல் சேர்க்காரன் எல்லாம் ஜாக்கியாக மாறிவிட்டதற்கு பின்னாலே இந்த குதிரையும் தள்ளாடுகிறது, தடுமாறுகிறது, தவிக்கிறது, தண்ணீர் குடிக்கிறது. சீமான் யார்? எந்த இனத்தை பற்றி எதிர்த்து பேசினார்? எந்த மொழியை எதிர்த்து பேசினார்? சிங்களரை எதிர்த்து, சிங்கள மொழியை எதிர்த்து. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 14 மொழிகளிலே சிங்களம் உண்டா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களிலே சிங்களம் உண்டா? இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மொழி, இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இனம், அதை எதிர்த்து பேசினால் அது இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் வைக்கும் என்றார். இந்தியாவில் பெரும்பகுதி மக்கள் பேசுகிற மொழி இந்தி. பெரும்பகுதி மக்கள் வட இந்தியாவிலே வாழ்கிறார்கள். அவர்களை எதிர்த்து 16 வயதிலே தொடங்கி 87 வயது வரை, இன்று வரை ஏறத்தாழ 70 ஆண்டு காலங்கள் தாய்மொழி தமிழருக்கு, நாய்மொழி இந்தியருக்கு பேசினீர்களா இல்லையா? இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்திய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம், இந்திய எதிர்ப்பு மாநாடு, இந்திய எதிர்ப்பு கருத்தரங்கு நடத்தினீர்களா இல்லையா? ஒரே ஒரு கூட்டத்திலே வெளிநாட்டு மொழியை பற்றி பேசினால் தேச பாதுகாப்பு என்றார். 70 ஆண்டு காலங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஊர் ஊராக போய் இந்திக்கு எதிராக பேசிய கருணாநிதியே, உங்களை எத்தனை ஆண்டுகள் சிறையில் வைப்பது? சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதானே. அம்பேத்கர் என்ன சீமானுக்கு ஒரு சட்டம், கோபாலபுரத்து கோமானுக்கு வேறு சட்டம் என்று சொன்னாரா? அது என்னடா இது சட்டம்? 11:30 மணி வரை அனுமதி பெற்றுவிட்டு அதற்கு வேறே 1 மணி நேரம் அதிகமாக பேசினார் சீமான். ஐயோ என்ன கொடுமை! இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு ஊர் விளைவித்து விட்டார். போகிற போதே திடீரென்று எனக்கு நினைப்பு வந்தது என்று சொல்லி சென்னையில் இருக்கிற கடற்கரைக்கு பக்கத்திலே திடீரென்று உண்ணாவிரதம் என்று ஒரு நாடகத்தை நடத்தி அரை நாட்கள் இந்த நகரத்தை செம்பிக்க வைத்தீர்களே, அதற்கு உங்கள் மீது என்ன தண்டனை? லத்திகா சரணுக்கு தமிழிலே சொன்னால் புரியுமோ புரியாதோ? இந்த வீடியோவை பார்த்தாவது அவர் தெரிந்து கொள்ளட்டும்.